புதிய கியா செல்டாஸ் லான்ச் ஆயாச்சு. புதிய கியா செல்டாஸில் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சென்னையில் இன்றைக்கி வந்து புதிய கியா செல்டாஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக இதோடைய அப்பியரன்ஸ் கியாவை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் யுனைட் ஈச் அதர் அப்படிங்கிற அந்த டிசைன் ஃபார்முலாவில் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த டைகர் நோஸ் கிரில்ஸ் வந்து வைடரான நோஸ் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அப்பீலிங் ஃபீச்சர் வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஸ் கியூப் எல்இடி டிஆர்எல்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா லோ பீம் அதுக்கப்புறம் ஹை பீம் ரெண்டுக்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் அப்பியரன்ஸ் வந்து முன்னாடி இருந்த மாடலோட நல்லா அப்பீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கமாண்டிங் பொசிஷன் அதுக்கப்புறம் ஒரு அக்ரெசிவ் லுக்கை வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த வண்டியோடைய வீல் பேஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 85 mm வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2690 mm வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன யூஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். உள்ளே வந்து கேபின் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நல்லா பின்னாடி வந்து ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியர் சீட்ஸில் உள்ளே உட்காரும்போது அந்த லெக் ரூம் அப்படிங்கிறது நல்லா வந்து உங்களுக்கு ஒரு இடம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். முன்னாடி இருந்த மாடலை கம்பேர் பண்ணும்போது நல்லா தாராளமாக 3 அடல்ட்ஸ் வந்து உட்கார முடியும். ஆப்வியஸ்லி பக்கத்து ஜன்னல் சீட்டில் உட்காரக்கூடிய அந்த அடல்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கிற ஒரு ஃபீலும் அதுக்கப்புறம் அந்த சீட்டில் இருக்கக்கூடிய அந்த குஷனிங் ஃபேப்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். 3 பேசஞ்சருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நெக் ரெஸ்ட் வந்துடுது. அதுக்கப்புறம் டோர் ஹேண்டில்ஸ் இது எல்லாத்துலேயும் வந்து அந்த பீச் ட்ரீட்மெண்ட் அப்புறம் அந்த ஆர்ம் ரெஸ்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரோம் ஃபினிஷில் டோர் ஹேண்டில்ஸு இதெல்லாம் ஒரு அளவுக்கு ப்ரீமியமான ஒரு ஃபீல் கொடுக்குது. பின்னாடி இருக்கக்கூடிய ஏசி வெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து இல்லை, ஜிடி லைனில் இல்லை நான் பார்த்த வரைக்கும். ஸோ வேறு ஏதாவது வேரியண்ட்டில் வருதா அப்படின்றது தெரியலை. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இப்போது ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிரைவர் சீட்டு 10 ஸ்டெப்பு அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு அதுக்கப்புறம் அப்பு டவுன் இப்படின்னு சொல்லிட்டு வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ஹைலைட்டடாக சொல்லக்கூடிய ட்ரினிட்டி டிஸ்பிளே. இந்த ட்ரினிட்டி டிஸ்பிளே அப்படிங்கிறது உங்களுக்கு 30 சென்டிமீட்டருக்கு இன்ஃபோடெயின்மெண்ட் ப்ளஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ் ரெண்டுமே கலந்த மாதிரி வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கியா என்ன சொல்கிறாங்கன்னா பேஸ் வேரியண்ட்டுக்குமே 10 இன்ச்சில் வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீனோட வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி உள்ள மாடலில் அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் கியர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 ஸ்பீட் ஏடி, ஐஎம்டி, 7 ஸ்பீட் டிசிடி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 3 இன்ஜின் வேரியண்ட் இருக்குது. முதல் இன்ஜின் வேரியண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பைட் இன்ஜின். அது வந்து சிட்டி அண்ட் அதுக்கப்புறம் அக்கேஷனல் ஹைவே க்ரூசிங் இது எல்லாத்துக்கும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். பர்ஃபார்மன்ஸ் 163 ஹார்ஸ் பவர், 253 நியூட்டன் மீட்டர்ஸ் நினைக்கிறேன். பயங்கரமான பர்ஃபார்மன்ஸாக இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறமா டீசல் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோடைய அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த கியாவோடைய இப்போ இருக்கக்கூடிய கியாவில் என்ன ஒரு மேஜரான ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக 25 வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஹையர் லெவல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2 அடாஸோட ஃபங்க்ஷனும் வந்து இந்த அதுக்கப்புறம் லெவல் 2 அடாஸ் ஃபங்க்ஷனும் வந்து அடுத்தடுத்த வேரியண்ட்ஸில் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்து டயர்ஸ் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீல்ஸ் வந்து 18 இன்ச் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஸ்தட்டிக்ஸ் வைஸ் வந்து பின்னாடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த B6 உடைய இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஃப்ளாட்டரான பேக் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டு கர்வ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கொஞ்சம் சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து அந்த கனெக்டட் டெய்ல் லேம்ப்ஸ் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் இன்னும் நல்லா வைடராக தெரியுது. அதுக்கான காரணம் அந்த ஃப்ளாட்டரான ஒரு ரியர் அப்படின்றது சொல்லலாம். அந்த ஒரு 6 பேக் மாதிரி நடுவில் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்குது. அப்புறம் பூட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ஒரு 30 mm எக்ஸ்ட்ரா வந்து பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 467 mm நினைக்கிறேன். ஸோ இந்த பூட் ஸ்பேஸ் வந்து போதுமான அளவான ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓவராலாக இந்த ட்ரினிட்டி டிஸ்பிளே அதுக்கப்புறம் அப்டேட்டட் ஃப்ரண்ட் கிரில்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர்ஃபுல்லான இன்ஜின்னு இதெல்லாம் வந்து இந்த காரோடைய 2026 உடைய செல்டாஸோடைய ஒரு நல்ல ஒரு அப்டேட் அப்படின்றத வந்து ஓவராலாக ஆஸ்தட்டிக் வைஸு உள்ளே இருக்கக்கூடிய ஃபீச்சர் வைஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புது மாடலில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதாவது
சென்னையை பொறுத்த வரைக்கும் எக்ஷோரூமில் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே காம்படிட்டிவாக கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமாக டாடா சியரா, அதுக்கப்புறம் மாருதி விக்டோரியஸ்க்கு காம்படிட்டிவாக 10.99 lakhsலேருந்து ஆல் தி வே டு உங்களுக்கு 19.99 lakhs வரைக்கும் டாப் அண்ட் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஷோரூம் ப்ரைஸாக வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த வண்டியோடைய ஃபீச்சர்ஸு உங்களுக்கு வந்து ஒர்த்தா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து மிட் சைஸ் எஸ்யூவியில் கியா செல்டாஸ் வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தது இதுக்கு முன்னாடி உள்ள கியா செல்டாஸை பொறுத்த வரைக்கும். நிச்சயமாக இதுவும் வந்து ஒரு காம்படிட்டிவான ஒரு எஸ்யூவி தான் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸிங், அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் லுக்ஸ் வந்து நிறைய பேருக்கு கியாவோடைய லுக்ஸ் நிறையா பிடிக்கும். அதனால் எக்ஸ் லைன்லாம் போயிருக்காங்க. ஸோ இந்த வேரியண்ட் பொறுத்த வரைக்கும், ஸோ இந்த கியா செல்டாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நான் சொல்லுவேன்.